இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கின ஒரு மைய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்னை புரள்வது இல்லை, நீ அக்கறையில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலையின் பேரில் பற்றாது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இருக்கிற தேவனாய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். தோற்றத்துக்கு முன்பாகவே எந்த அளவுக்கு அவர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறார், வரைந்து வைத்திருக்கிறார், பிளான் போட்டு வச்சுட்டார். இதுதான் நடக்கும். நீ இந்த நேரத்துல இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி செய்வ, இப்படி மாட்டிக்குவ, இத நீ இப்படி தப்பு வைப்பேன், இந்த மாதிரி செய்வேன், எல்லாமே அவர் வந்து வரைந்து வச்சிருக்கிறார். அப்ப இதெல்லாம் படிக்கும் போது அறிவுள்ள பிள்ளை என்ன செஞ்சுக்கோ, தப்பிச்சுக்கோ, பிரச்சனைக்கு தப்பிச்சுக்கோ. அறிவில்லாதவன் என் நண்பன், எனக்கு நான் என் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா நான் அவனை கேட்டு போறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கோடி பேரை வாகனம் கொடுப்பேன் வாழ்ந்துட்டு முடிப்பான். அப்ப அந்த பிறப்பு உள்ள நான் அறிஞ்சிருக்கிறேங்கிறப்ப என்னோட பிறப்பு என் கையில இல்லை. அதிசயமான காரியமா நம்மள ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். இந்த உடல்ல பாத்தீங்கன்னா பாக்குற அந்த சரீரத்துல எல்லாமே தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு தன்னைத்தானே இப்ப வந்து சும்மா நம்மளே கூப்பிட்டு இப்படி அடிக்க போறேன்னா என்ன செய்வோம், கை பிடிச்சுவான் அடி அப்படின்னு சொல்லிட்டு நிப்பான நிக்க மாட்டான். இப்போ ஒரு வண்டி வருதுன்னு அது நம்மளை அறியாமலே விலகிடுவோம். ஒண்ணு அந்த கண்ணை இப்படி கொண்டு போனாலே அந்த இமை மூடிடுது. முள்ளு குத்துன உடனே கை என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா போகுது. இதெல்லாம் வந்து இயற்கையாவே கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. இந்த உடம்புல அதிசயமான காரியம். எப்படி தெரியும் இந்த கைக்கு, எப்படி தெரியும்? குத்துனது எத்தனையோ அடிக்கு கீழே, அது அந்த பாதத்துக்குள்ள தெரியாது. இந்த கண்ணு பார்க்கும், ஆனா அந்த கண்ணே பார்க்கல. ஆனா அந்த பாதத்துல குத்துனாலும் இந்த கைக்கு எப்படி தெரியும்? இதான் அதிசயம். சாப்பிடுறோம், தேவையான எல்லா எனர்ஜியும் எடுத்துக்கிட்டு கழிவை வெளியே தள்ளிடுது. இதயம் பிளட்டை கரெக்டா பம்ப் பண்ணுது. கரெக்டா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 72 பீட் பண்ணும், ஹார்ட் பீட். அப்ப அந்த கரெக்டா பம்ப் பண்ணுது, தன்னுடைய வேலையை கரெக்டா செய்யுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரத்தம் உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போக வேண்டிய எல்லா பாகங்களுக்கும் இந்த ரத்தம் போகும், மறுபடியும் ரிட்டர்ன் போகும். போகும்போது நல்ல சத்துக்களை தேவையான எல்லா காரியமும் எடுத்துக்கும். தேவையில்லாத என்ன செய்யும், அதே பிளட்ல வெளியே அனுப்பிச்சு. ஆதி மனிதன் ஆதாம உருவாக்கும் போது அவர் நேர்த்தியா உருவாக்கி வச்சார். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சவர் நம்மள அவர் ஈஸியா விட்டுருவாரு. ஆச்சரியமா பார்க்கணும். நம்ம எல்லாமே என் கையினாலதான் இருக்குது, ஒன்னட்டு தான் இருக்குது, ஆனா உங்ககிட்ட இல்லை. ஏன்னா நீ வந்து சில நேரங்கள்ல வந்து உலகம் வந்துட்டு ஒட்டி இருக்கிறதுனா நீ கிறுக்குத்தனமா என்ன செய்வ, காரியங்களை யோசிப்ப. அப்ப இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் ஞானமா நடக்க சொல்லியிருக்கிறார். உலகம் இந்த காலம் இதுக்குள்ள இருக்குது அப்படின்னா உலகத்துல இருந்து நீங்க பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால சத்தியத்தை தெரிஞ்சுன்னா நம்ம இருக்கணும். ஒரே ஒரு காரியத்தை நான் வாசிச்சு நான் முடிக்கிறேன். யோபு எழுதினது 14ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். ஸ்திரீகளுக்கு பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆயினும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய ஞானத்துக்கு என்னை கொண்டு போகிறோ. இவரோட பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. யோபு அதுதான் கடவுளா பார்த்து போனா போதுன்னு சொல்லி அவருக்கு மறுவாழ்வு கொடுத்தாரு.
சிந்தனை அதாவது நம்மளுடைய எண்ணமும் ஓட்டமும் இந்த எழுத்து என்ன சொல்றது அதுபடிதான் நம்ம செய்யணும் இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவோம். இவரோட பார்வை எப்படி இருக்குன்னா, மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, வாழ்நாள் குறுகினதும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். வாழ்நாள் குறுகினது அப்படின்னா நாம உடனே நமக்கு ஒரு பயம் யோகு பயந்தது அவனுக்கு. அப்ப நம்மளுக்கு அதான் வேதம் சொல்லுது, நாய்களுக்கு 70 பலத்தின் மீதியா 80 அப்படின்னு சொல்லுது. இது வந்து பாருங்க, இதே பார்வை இவனுக்கு இருந்துச்சு. தாவீது வாசிப்போம். ஆறாம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இவனுடைய பார்வை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை. இங்கிலீஷ் பைபிள் வாட்ச் பார்த்தீங்கன்னா surely goodness and mercy shall follow me சொல்லி surely நன்மை நிச்சயமாகவே நிச்சயமாகவே. அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பா எனக்கு அதான் நடக்கும். அப்ப என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்னைக்கு நான் நேற்று நல்லா இருந்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நாளைக்கு நான் எப்படியோ கேள்விக்குறிப்பட போறாங்க. நாளைக்கு நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி ஆச்சரியம் போட்டுருந்தேன். தொடர்ந்து போடும். இதேதான் கண்டினியூ ஆகும். அப்ப நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் லைஃப் இப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா வேதம் இன்னும் சொல்லுது, நன்மையான எந்த இருள் பூர்ணமான எந்த வரமும் அப்ப நம்மளுக்கு உண்டாகும் நன்மையான எந்த பூர்ணமான எந்த யாதொரு வேற்றுமையின் நிழலும் அவரிடத்துல இல்லை. அப்ப அங்க தீமை இல்லை, கடவுள் கொடுக்கறது நன்மையா இருக்கும். அப்ப நான் உள்ள போறேன், உலகத்துலதான் இருக்கிறேன், கெடுதல் வருதுன்னா கடவுள் நம்மதான் தேர்வு. நீ எங்க போற, எங்க போற? கடவுள் சொல்ற நான் நன்மையை தர்றேன்பா, நன்மையை புடிச்சிட்டேன். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு தாவீதை பார்த்து, நீ இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னா சொல்றான், கடைசியில் சொல்றான் பாருங்க, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஏன் கர்த்தருடைய வீட்டுல நிலைத்திருக்கிறான் அப்படின்னா, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாமே இவனுக்கு பிடிச்சு. ஏன்னா அவர் இடத்துல தீமை சாயல் இல்லை, தீமை இல்லை, நன்மைதான் இருக்குது. அது எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குது? என் ஜீவன் நாள் தான். ஜீவன் விட்டதுக்கு அப்புறம் நம்ம எங்க போவோம்? அப்ப இருக்கிற வரைக்கும் ஹாப்பி, இருக்கிற வரைக்கும் நன்மை, குட் திங்ஸ் நம்ம அனுபவிக்கிறோம். இறந்ததுக்கு அப்புறம் அவரு கூட இருக்கு, அவர் அங்கேயே போயிட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? கரண்டுக்குள்ள கட்டல சாமி அப்படின்னு பரலோகத்துல யாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க இல்ல? ஐயோ 5ஆம் தேதி வருது, சீட்டு கட்டணும், இப்பெல்லாம் அந்த கவலை இருக்காங்க. எல்லா கவலையும் இங்கேயோட இது சீட்டு கட்டணுமா வேண்டாமா அது யாரும் கேட்கணும்? கடவுள் இல்ல, நம்ம கையில தான் இருக்கு. அப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணகர்த்தாவா கடவுள் இல்ல, நாம தான் இருக்கோம். ஏற்ற நேரத்துல அந்த வேலையை நம்ம முடிச்சிடும். ஹோம்ஒர்க் இன்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிள்ளைங்க ஓடியாந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான் செய்யும். அந்த உடனே அது ஹோம்ஒர்க் முடிச்சுதான் விளையாடையே போகணும். சில பக்கியே இருக்கு, தூக்கி அப்படி போட்டுட்டு அது விளையாட போயிட்டு எதையா செஞ்சுட்டு அது ஒரு சில பிள்ளைங்க 10 மணிக்கு எழுதும், ஒரு சில பிள்ளைங்க காலையில குடிச்சுக்கிட்டு பேங்கார வந்து அவன் பாப்பான்னு அவங்க அடிச்சுக்கிட்டு அப்பதான் இது உட்காந்து எழுதினோடனே பேங்கார வந்தோடனே அழ ஆரம்பிச்சா இந்த வேலையை செய்யறது யாரு? ஆமா, பிள்ளைக்கு லெப்ட் ஹேண்ட்ல ரைட்ல எழுதுனா ஹேண்ட் ரைட்டிங் தெரிஞ்சுட்டு லெப்ட்ல எழுதி கொடுக்குறது.
அப்ப இத மாதிரிலாம் செஞ்சு பிள்ளைங்களை காப்பாற்றி விடுறேன். இந்த பிள்ளைங்க அழுகிறத பார்த்த உடனே ஏங்க அழுகிறத பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க பிள்ளைகிட்ட, நீங்க போங்க, நான் இதை எழுதி முடிச்சாலும் கொண்டாந்து விடுறேன்னு. இந்த பிள்ளைங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். வேன் போனோன்னு கொஞ்சம் அப்புறம் எழுது கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னோடனே இதுக்கு மறுபடியும் அதை மறுபடியும் ஸ்கூல்ல கொண்டு விடுறாங்களான்னு இதுக்கு போவோம் அழும். அப்படியே நைஸ் பண்ணி 9 மணி தாண்டுற வரைக்கும் இந்த பிள்ளை என்ன செய்யும், நுணுக்கிட்டே எழுத அதை ஆடுது, கண்ணீர் ஊற்றி அது எழுதுறதை அழிச்சிட்டு அந்த நோட்டை கிழிச்சு இதை தொலைக்கிறது கிழிச்சு இந்த மாதிரிலாம் சேட்டையெல்லாம் பண்ணிட்டு கடைசியா டைம் பார்த்தாலும் 9 தாண்டிச்சுனோடனே சந்தோஷமாயிடும். இன்னைக்கு லீவு, பிள்ளைகளுக்கு டெய்லி லீவ் போட்டாலும் சந்தோஷம். அது காலத்துல அது நேரத்துல நல்ல ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. காலம் தவறுனா கர்த்தர் பொறுப்பாக மாட்டார். இது ஒன் வே ரிட்டர்ன் வர முடியாது. ரிட்டர்ன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போற வழியில எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நேர்த்தியா அட்டன் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ நமக்கு அடுத்த பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். எல்லாமே கர்த்தர் செய்வார் அப்படின்னு உட்காந்து இருந்தீங்க அப்படின்னா செபிக்கிறோம், நம்ம வேலையை நம்ம ஜாக்கிரதையா செய்வோம். ஒரு எருமை மாடு கேட்டை ஒழுங்கா கூட்டாம விட்டதுனால போன வாரத்துல 3 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க ட்ரெயின் பாவம் 3 பிள்ளைங்கள 2 பேரும் அக்கா தம்பி ஒரே வீட்டுல. பிள்ளைங்களை பெற்று வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். அது வந்து அவ்வளவு ஈஸியா ஒருத்தவங்க அஜாக்கிரதுனால இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனையும் இருக்கும். நம்ம செய்யற நம்ம உயிரை போன வாரத்துல பார்த்த மாதிரி நம்ம உயிரை போக்கிக்கிறதுக்கே நமக்கு வந்து அடுத்தவங்களோட உயிரை போக்குறது நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு ரொம்ப கவனம். அதே மாதிரிதான் இந்த காலம் ரொம்ப குறுகியதா இருக்கிறதுனால சத்தியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய காலகட்டங்கள்ல நம்ம செய்யலாம் வாழ்ந்து கொடுத்தோம். பிள்ளைகளுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், பிள்ளைங்க ரசிக்கப்பட்டாங்க, அடுத்து யாரும் பார்ப்போம். முதல்ல நம்ம குடும்பத்துக்கு நம்ம ரசிக்கப்பட்டு நம்ம ஆண்டவத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு நிச்சயமா சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. நல்லது சொல்றோம் அப்படின்னா பிள்ளைங்க என்ன செய்யணும், ஏத்துக்காரு. அதுகளுக்கு அதை சொல்றது மதியிலும் ஒட்டிடும். எத்தனையோ பிரச்சனைக்காக நம்ம வந்து என்ன செய்யணும்னா பிள்ளைங்க கூட பேசாம இருக்கும். பிள்ளைங்க சொல்ற சாப்பிடாம நம்மளோட எதிர்ப்பை காமிச்சு மூஞ்சி கொடுத்து பேசாம நிறைய நேரங்களை நம்ம அவாய்ட் பண்றோம். இது பண்றோமா இல்லையா? இப்ப அந்த மாதிரி இருக்கிற நன்மையை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு நன்மையை அந்த பிள்ளைங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா சந்ததியா அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்ம கண்கூட பார்த்துட்டோம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் எப்படி மாறி இருக்குது இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஏன் வாழ்க்கையும் நான் முன்னாடி எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருக்கிறேன். முன்னாடி பணம் இருந்து காசு பணம் உலகம் பேசுற மாதிரி பணக்காரங்க வசதியானவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தோம். ஆனா வீட்டுல இந்த பீஸ்ஃபுல் இப்ப இருக்கிற அந்த நிம்மதி அப்ப இல்ல. எப்படியாவது அந்த பிள்ளைங்க லட்சத்துல வந்துடணும் அப்படின்னு சொல்லி நாம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யும் போது வெளியே செய்கிறோம். அப்ப நம்ம குடும்பமா வந்து ஆண்டோட ஆராய்ச்சி குடும்பமா வந்து பாப்பா இருக்கிறான். அவ ரசிக்கப்பட்டு அங்க போகும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் ஆசீர்வாதம்னா காசு பணம் காசு பங்கெல்லாம் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வாதம் அப்படின்னா அது வந்து மகிழ்ச்சியான குடும்பம். அந்த மாதிரி லைஃப் அந்த பிள்ளைங்க அவங்க குடும்பம் அனுபவம். இது இங்க இருந்து போகும்போது சந்தோஷம் ஒரு அதோட பிள்ளையா போகும்போது அப்பா அதோட மதிப்பு விலையை கிடையவே கொடுக்க முடியாது. எத்தனை கோடிங்க 150 கோடி 200 கோடி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுல நிம்மதி இல்லை. அந்த வீட்டுல ஒரு
சமாதானம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. பிள்ளை போகும்போது அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. இந்த பிள்ளை தாயாகும். அப்ப அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளை வளர்க்கணும். அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஒவ்வொரு காலகட்டங்களுக்குள்ள கர்த்தர் அவங்களோட துணையா இருக்கிறதுக்கு அவர் பிள்ளைகளை நம்ம அனுப்பணும். குடும்ப ஆசீர்வாதம்.